Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தியும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தியும். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸையோ ஃபங்க்ஷனாலிட்டிஸோ இன்ஹெரிட் பண்ணி ஒரு கிளாஸை நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிளா சூப்பர் கிளாஸஸ் இருக்கலாம். ஸோ கிளாஸ் ஏ கிளாஸ் பிங்கிறது சூப்பர் கிளாஸ், மல்டிபிள் நிறைய ஒன்றுக்கு மேல சூப்பர் கிளாஸ் இருந்து அதுகிட்ட இருந்து நம்ம ஒரு டெரைவ் கிளாஸை ஃபார்ம் பண்றோம், கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்கு. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பிங்கிறது ரெண்டு சூப்பர் கிளாஸ். ஸோ கிளாஸ் ஏயோட மெம்பர்ஸ் இருப்பாங்க, கிளாஸ் பியோட மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் சில வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாஸ் ஏஐ கிளாஸ் பியை இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ இதை இன்ஹெரிட் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்று பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மெம்பர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதுக்கப்புறம் கிளாஸோட பேர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அப்புறம் கிளாஸோட பேர். இது இல்லாம அடிஷ்னலா இந்த சி கிளாஸ்க்கு தேவையான மெம்பர்ஸை கூட நம்ம இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ குள்ள ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஏங்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ல ஏ இஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்து கிளாஸ் பி இருக்கு, அதுக்குள்ள ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் பப்ளிக்கா டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிங்கிற பப்ளிக் ஃபங்க்ஷன் மெம்பர் ஃபங்க்ஷன்ல வந்து பி இஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் சி. ஸோ இதுதான் வந்து சப் கிளாஸ். இதுல வந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பி நம்ம கிளாஸ் ஏ கிட்ட இருந்தும் கிளாஸ் பி கிட்ட இருந்தும் நம்ம வந்து இதை இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ பப்ளிக் பி பப்ளிக் ஏ அப்படின்னு கொடுத்துடுறோம். ஸோ பப்ளிக் பி பப்ளிக் ஏன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர்டர் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பியை இன்ஹெரிட் பண்ணுறோம், பி கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா அடுத்து இதுக்குள்ள தனியாக சிங்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். சி அவுட் இங்கே ஒன்று பிரிண்ட் பண்ணுறோம், சி இஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால். அப்படிங்கிறப்போ மெயினில் வந்து நம்ம இந்த சிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்மால் சி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிட்டோம்னா இது ரிட்டர்ன் 0. ஸோ இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த சி கிளாஸ்ல இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், சி இஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால்டுன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பப்ளிக் பில இருந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ அதனால பி பியை வந்து பி கிளாஸ்ல இருக்கிற இந்த இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கால் ஆகும். ஸோ மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆகும், பி இஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால். மறுபடியும் பப்ளிக் ஏங்கிறப்போ இங்கே போயிட்டு இதுல இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அது அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல நம்ம வேற ஏதாவது கால்குலேஷன் பண்றோம், ஏதாவது ஆட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், இந்த மாதிரி எது பண்ணாலும் அது அப்படியே கால் ஆகி அதோட வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் அப்படிங்கிறது நிறைய லெவல்ஸ். ஸோ ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டெரைவ் கிளாஸ் 1, அந்த டெரைவ் கிளாஸ் 1 கிட்ட இருந்து டெரைவ் கிளாஸ் 2, அந்த டெரைவ் கிளாஸ் 2 கிட்ட இருந்து டெரைவ் கிளாஸ் 3. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப பேஸ் கிளாஸ் ஆஃப் இதுதான் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பிக்கு வந்து இது பேஸ் கிளாஸ், ஏங்கிறது பேஸ் கிளாஸ், கிளாஸ் பி வந்து டெரைவ்ட் கிளாஸ். அடுத்து கிளாஸ் சிக்கு வந்து பிங்கிறது பேஸ் கிளாஸ், கிளாஸ் சி வந்து டெரைவ் கிளாஸ். ஸோ ஒவ்வொரு லெவல் வைஸ் நம்ம பார்ப்போம். இதை ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைக்கிள்ங்கிற ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள வந்து வைக்கிள் அப்படிங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் என்ன பண்றோம், ஐ எம் அ வைக்கிள்னு பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 4 வீலர் அப்படிங்கிற ஒரு டெரைவ் கிளாஸ். இதுல வந்து இந்த வைக்கிள் கிளாஸ் கிட்ட இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்றோம். அதுக்கப்புறம் இது இல்லாம இதுக்குன்னு தனியா ஒரு ஃபங்க்ஷன் 4 வீலர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அதுக்கு ஐ ஹேவ் 4 வீல்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் பாத்தீங்கன்னா கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். அதுல வந்து இந்த கிளாஸ் 4 வீலருங்கிற கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ லெவல் வைஸ் போகுது. வைக்கிள் வந்து 4 வீலருக்கு பேஸ் கிளாஸ், 4 வீலர் வந்து காருக்கு பேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம கார் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். ஸோ ஐ எம் அ கார் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை எப்படி கால் பண்ண போறோம்னு பாக்குறோம். மெயின் ஃபங்க்ஷன்ல கார் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கார் இது லாஸ்டா நம்ம டெரைவ் பண்ண கிளாஸ். ஸோ இந்த காருங்கிற கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஓபிஜி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓபிஜி டாட் கார் அப்படின்னு நம்ம கால் பண்றோம். அப்படி கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார் கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த கார் ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஆப்ஜெக்ட் டாட் கார், ஐ எம் அ கார் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 4 வீலருங்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸோடது 4 வீலர் கிளாஸோட 4 வீலர் மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா ஐ ஹேவ் 4 வீல்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இதே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டாட் வைக்கிள் அப்படிங்கிற வைக்கிள் கிளாஸோட வைக்கிள் மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா ஐ எம் அ வைக்கிள்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த தேர்ட் கிளாஸ் டெரைவ் பண்ணது அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியே நம்ம எல்லா கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா
ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டீஸ் இன்ஹெரிட் பண்ணனால, எல்லா மெம்பர் ஃபங்ஷன்ஸ் இன்ஹெரிட் பண்ணனால, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்மளால அத ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? 2 கிளாஸ கம்பைன் பண்ணி இல்ல மோர் தென் 2 கிளாஸஸ் கூட கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸ ஃபார்ம் பண்றோம்னா அது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ், ஸோ லெவல் வைஸ் போயிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோகிராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.